கள்ளக்குறிச்சியில் திமுக கவுன்சிலரின் கணவரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதி கலவரம் ஏற்படும் சூழல் உருவானதால் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் குழாய் அமைக்கும் பணி இருதரப்பு மோதலாக மாறியது எப்படி? கவுன்சிலரின் கணவரை அரிவாளால் வெட்டியவரின் வீட்டை அடித்து உடைப்பதற்காக கிராம மக்கள் ஆக்ரோஷமாக சென்ற காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியின் 7வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் உமா. இவரது கணவர் கோவிந்தன். 7வது வார்டு முழுவதும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகள் நடந்து வருவதால் தெருக்கள் முழுவதும் குழாய்கள் பதிக்க பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. பங்களா தெருவில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்து பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் பைப் லைன் அமைக்கப்படுகிறது. இந்த பணியினை 7வது வார்டு திமுக கவுன்சிலர் உமாவின் கணவர் கோவிந்தன் மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வல்லரசு ஏற்கனவே குடிநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய பைப்லைன் தேவையா என கோவிந்தனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் குறிப்பிட்ட அந்த பகுதி மக்களுக்கு இந்த வழியாகத்தான் குடிநீர் செல்ல வேண்டுமா என ஆத்திரத்தோடு கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் வல்லரசு. இந்த தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த வல்லரசு அரிவாளை எடுத்து வந்து கோவிந்தனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து கிடந்த கோவிந்தனை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவிந்தனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த கோவிந்தனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் கொடுவாளால் வெட்டப்பட்ட கோவிந்தன் இறந்து விட்டார் என வதந்தி பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கையில் உருட்டுக்கட்டைகள் மற்றும் கற்களை எடுத்துக்கொண்டு வல்லரசுவின் வீட்டிற்கு சென்று வீட்டை அடித்து நொறுக்கினர். மேலும் அங்கிருந்த 2 சக்கர வாகனங்கள், வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து துவம்சம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதுடன் சாதி கலவரம் ஏற்படும் அபாயமும் உருவானது. அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி, திருக்கோவிலூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கோவிந்தனை அரிவாளால் வெட்டிய வல்லரசுவை போலீசார் கைது செய்து சங்கராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருதரப்பு மோதல் மற்றும் கலவரம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள்.